தற்போதைய உடனுக்குடன் நேரலை திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ஏரியில் கடும் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதி அடைந்திருக்கின்றனர். உடனுக்குடன் நேரலை நாம் பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் புட்லூர் ரயில் நிலையத்திற்கு இடையே அமைந்துள்ள ஏரியில் இருந்து வீசும் துர்நாற்றத்தால் ரயில் பயணிகளும் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். சிக்னலுக்காக நிற்கும் ஓரிரு நிமிடங்கள் கூட தாங்க முடியாத அளவிற்கு இந்த துர்நாற்றம் வீசுவதாக பயணிகள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். ஏரியிலிருந்து வீசும் கடும் துர்நாற்றத்தால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். இந்த துர்நாற்றம் வீசுவது எதனால், இதை அகற்றுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, பொதுமக்களின் குற்றச்சாட்டு கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ஸ்ரீகந்தர், திருவள்ளூர் மாவட்டம் நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதி இந்த புட்லூர் பகுதி. இந்த புட்லூர் பகுதியில் இடையிலும் திருவள்ளூர் ரயில் நிலையத்துக்கும் இடையில, புட்லூர் ரயில் நிலையத்திற்கும் திருவள்ளூர் ரயில் நிலையத்திற்கும் இடைப்பட்ட இடத்துல பகுதியில் இருக்கக்கூடியது இந்த புட்லூர் ஏரி. இந்த ஏரியில நீண்ட நாட்களாக தூர் வாராமல் மீன்கள் செத்து மிதக்குவதாலும் அந்த பகுதியில மாடுகள்லாம் செத்து மிதக்குவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் தொடர்ந்து துர்நாற்றம் வீசி வருவதாக பல முறை அந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இந்த சென்னை மார்க்கத்திலிருந்து செல்லக்கூடிய மின்சார ரயில்கள்லாம் திருவள்ளூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது இந்த திருவள்ளூருக்கும் ரயில் நிலையத்திற்கும் புட்லூர் நிலையத்திற்கும் இடையே அந்த சிக்னல் ஏற்பட்டு நிறுத்தப்பட்டால் அந்த பகுதியில முழுவதுமாகவே துர்நாற்றம் வீசுவதாக அந்த ரயில் பயணிகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அதனுடைய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஒரு இரு நிமிடங்கள் தான் இந்த மின்சார ரயில்கள் அந்த இடைப்பட்ட ஏரி இருக்கக்கூடிய பகுதியில நிறுத்தப்படுகிறது சிக்னலுக்காக. இந்த சிக்னலுக்காக நிறுத்தப்படக்கூடிய அந்த இடைப்பட்ட நிமிடங்கள்ல கூட அந்த துர்நாற்றை தாங்க முடியாத அளவிற்கு கடும் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனவே வரக்கூடிய அந்த இங்க இருக்கக்கூடிய ரயில் பயணிகள்லாம் முழுவதுமாகவே தங்கள் கைகளாலும் தங்கள் கைக்குட்டைகளாலும் அந்த முகத்தை மூடியவாறு மூக்கை மூடியவாறும் அந்த அந்த ஏரியை கடந்து செல்லும் வரைக்கும் இந்த ஒரு சூழல் அவர்களுக்கு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை ஏன் பல முறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏரிக்கு இந்த ஏரியை தூர்வாரி கொண்டிருக்கலாம். இந்த ஏரியில என்ன அப்படி ஒரு துர்நாற்றம் வீசுகிறது? இதே நிலைமை நீடித்தால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில முழுவதுமாக இந்த ஏரியை ஆய்வு செய்து எதனால் இந்த துர்நாற்றம் வீசுவது என்று கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ரயில் பயணிகள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் அந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.